தினகரன் ஜெயிலுக்கு போக வேண்டியது, அவர் பாதுகாத்து கொள்றதுக்காக நீ பிஜேபியில் இருக்காரு. இந்த பெரிய மனுஷன்லாம் 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி தான் பேசுறான்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்ன, இனி எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது சொன்ன பெரிய மனுஷன் தான் 3 மாசத்துக்கு அப்புறம் பிஜேபி மேல போயிருக்கிறாரு. இதே தினகரன் என்ன சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா அது நான் தூக்கு போடுறது சமன் சொன்னாரு. நாம இருந்தா இல்லையா? நீங்க நம்மளாம் மறந்துதான் இவெல்லாம் ஏமாத்திக்கலாம். யார் யோகிங்க? நம்மளை பார்த்து ஊழல் ஆட்சின்னு சொல்றீங்க. உங்களுக்கு யோகிதை இருக்குதா? 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு பாவம் ஜெயலலிதா உயிரோட இருந்தா அதுவும் 3-4 வருஷம் வந்துருக்கோம். அந்த மாதிரி இறந்து போச்சு. 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தது யாரு? யாரு? யோகியன் மாநகரம் தூக்கி நிறுத்தி பிடிச்சுன்னா ஜனங்க உங்களை ஏத்துக்குவாங்களா? அதிமுக தனியா நின்றதா கூட பாவம் 2-3 ஓட்டு அதிகமாக வாங்கியிருப்பான். நீங்க பிஜேபி கூட சேர்ந்ததால மொத்தத்தில் டெபாசிட் ஆக போறது நீங்க தான் ஞாபகம் வச்சு எழுதி வச்சுங்க. ஜனங்களா சாதாரணமா கிடையாது. எவ்வளவு பேச்சு? நீங்க எதனால கூட்டணி நீங்களா போய் சேர்ந்துருக்கீங்க? ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் இருக்குது. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் நீங்க பிஜேபி பக்கம் போயிருக்கீங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டணி பாத்தீங்களா நீங்க? எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஒரே ஆள் தான் இல்லையா? திமுக அதாவது அதிமுக பிஜேபி பக்கத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வேற சொல்லிருக்காரு, பெரிய கட்சி தலைவர், அவர் வேற கை தூக்குறாரு. எதுக்கும் வளவாதவெல்லாம் கை தூக்கிக்கிறான். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. அது மூஞ்சிங்களா பாத்தீங்களா? வெற்றி கூட்டணி நம்ம கூட்டணி மட்டும்தான். பற்றி சொல்ற நீ எழுதி வச்சுங்க. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 பேராவது பார்க்காத வீட்டுக்கு போறது கிடையாது. நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதிக்கு இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய மரியாதை வேற யாருக்குமே கிடையாது. 2021 1.5 மாசத்துக்கு நடைபெற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். 2வது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பு முதலமைச்சர் சொல்றாரு. யாரும் தடுக்க முடியாது. ஒண்ணுமே செய்யலன்றீங்களா? இன்னும் என்ன செய்யணும்? நாங்க செய்யாத சாதனை என்ன செய்திருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யல? தேர்தல் அறிக்கை சொன்ன திட்டங்களில 90% மேல் நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான்.